தி டெஸ்ட் மூவில இருந்து சித்தார்த்தோட டீசர் நாளைக்கு வரப்போகுது. படம் ஏப்ரல் 4 நெட்ஃபிளிக்ஸ்ல பிரீமியர் ஆகும். விமலோட ஓம் காளி ஜெய் காளி வெப் சீரிஸுக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிட்டு ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்கு. ராமா செல்லப்பா டைரக்ஷன்ல விமல், பவானி, திவ்ய துரைசாமி நடிக்கிறாங்க. மார்ச் 28 ஹாட் ஸ்டார்ல இது பிரீமியர் ஆகும். ரியோ ராஜோட ஸ்வீட் ஆர்ட் மூவிக்கான புக்கிங்ஸ் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மார்ச் 14 மூவி ரிலீஸ் ஆகும். சக்தி திருமகன் படத்துக்கான டீசர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. டீசர் பார்க்க நல்லா இருக்கு. அருண் பிரபு டைரக்ஷன்ல விஜய் ஆண்டனி தான் மியூசிக். ரவிமோகன் அடுத்து டைரக்ஷன் பண்ண போறாரு. இதை நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன். ரவிமோகன் ஃபர்ஸ்ட் எடுக்க போற மூவில ஹீரோ யோகி பாபு. இதையும் நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன். இப்ப ரவிமோகன் பராசக்தி கரேத்தியா பாபுன்னு 2 மூவியோட ஷூட்டிங்ல இருக்காரு. இந்த 2 மூவிக்கான ஷூட்டிங்கை முடிச்சுட்டு ஜூலைல அவரு டைரக்ஷன் பண்ற மூவிக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். வெங்கட் பிரபு கிட்ட இப்ப ரீசெண்டா ஒரு ஈவெண்ட்ல கோட்டு வெர்சஸ் ஓஜி எப்ப வரும்னு கேட்டாங்க. அதுக்கு அவரு வராதுன்னு சொல்லுவாருன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா விஜய் அரசியலுக்கு போயிட்டதல்ல. ஆனா வெங்கட் பிரபு 2026 அப்புறம் பாப்போம்னு சொல்லிட்டாரு. சோ ஃபியூச்சர்ல இந்த படம் வர வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் அவரு சொல்லிருக்காரு. படம் ஃபியூச்சர்ல வருதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். குட் பை அக்லி ஃபர்ஸ்ட் சிங்கிளோட ப்ராப்பர் ரிலீஸ் டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. ப்ராப்பர் ரிலீஸ் டேட்டை இன்னும் அவங்க அனௌன்ஸே பண்ணல. மோஸ்டா அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. அனௌன்ஸ்மெண்ட் வருதான்னு பார்ப்போம். நான் வந்தா சொல்றேன். ஜெயிலர் 2க்கான வில்லன் அப்டேட் கேட்டிருக்காரு. வில்லன் அப்டேட் இன்னும் வரவே இல்ல. ஸ்டார் காஸ்ட் இப்பதான் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட் வந்தா சொல்றேன். இட்லி கடை படம் என்னதான் ஆச்சு? படம் போஸ்ட்போன் ஆகுமா இல்ல வருமானு கேட்டிருக்காரு. படம் போஸ்ட்போன் ஆகுங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. மோஸ்டா அனௌன்ஸ்மெண்ட் வந்தா நான் சொல்றேன். சூர்யா பசில் ஜோசப் படம் பத்தி கேட்டிருக்காரு. இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் இந்த வருஷம் வந்துரும். இதை பசில் ஜோசப்பே சொல்லிட்டாரு. ஆனா ஷூட்டிங் அடுத்த வருஷம் தான் ஸ்டார்ட் ஆகும். சுழல் வெப் சீரிஸ் நல்லா இருக்குமா? அதோட ஸ்டோரி பிளாட்டை ரிவ்யூ மாதிரி சொல்ல முடியுமான்னு கேட்டிருக்காரு. சுழல் நல்லா தான் இருக்கும். இன்வெஸ்டிகேஷன் டைப்ல தான் இந்த சீரிஸ் ஃபுல்லாவே போகும். ஸ்டோரியை சொல்லிட்டா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. அதனால ஸ்டோரி நான் தெளிவா சொல்லல. ஆனா ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாருங்க. சூர்யா வெங்கி அட்லூரி படம் அண்ட் ஹச் வினோத் டைரக்ஷன்ல சிம்பு தனுஷ் படம் உண்மையானு கேட்டிருக்காரு. ஹச் வினோத் டைரக்ஷன்ல தனுஷ் ஒரு படம் பண்ண போறாரு. ஆனா அந்த மூவில சிம்புலாம் இல்ல. சூர்யா வெங்கி அட்லூரி மூவிக்கான அப்டேட் இந்த வருஷம் வந்துரும். தக்ஸி படம் ஹிட் ஆஃப்லப்பா? ஒளி படத்தோட ஷூட்டிங் ஃபுல்லா முடிஞ்சிட்டான்னு கேட்டிருக்காரு. ஷூட்டிங் இன்னும் ஃபுல்லா முடியல இருக்கு. தக்ஸி மூவி அந்த அளவுக்கு பெருசா போகல. மார்க்கோ படத்தை ஏன் பேன் பண்றாங்கன்னு கேட்டிருக்காரு. டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பேன் பண்றாங்க. ஏன்னா வைலன்ஸ் அதிகமா இருக்குன்னு. ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் பத்தி கேட்டிருக்காரு. தளபதி பர்த்டேக்கு வர வாய்ப்பு இருக்கு. என்னென்ன படம் அடுத்து பெண்ணிந்தியா படமா வரப்போகுது? ஜனநாயகன் பெண்ணிந்தியா படமானு கேட்டிருக்காரு. பெரிய ஹீரோஸோட மூவிஸ் எல்லாமே பெண்ணிந்தியா மூவிஸ் தான் அடுத்து வரப்போறது எல்லாமே. முன்னாடிலாம் 5 லாங்குவேஜ்ல வந்தா பெண்ணிந்தியா படம். இப்ப 3 லாங்குவேஜ்ல வந்தாலே பெண்ணிந்தியா மூவி தான். மர்மர் மூவிக்கான ரிவ்யூ கேக்குறீங்க. நான் இந்த படம் இன்னும் பார்க்கல. ஆனா கேட்ட வரைக்கும் படம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்தம் படம் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காரு. இது டீசென்டான மூவி தான். நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்கு நோட்டிபிகேஷன் வரமாட்டேதுன்னு ஒருத்தர் சொல்லிருக்காரு. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தாதான் நோட்டிபிகேஷன் வரும். நேத்திக்கு போட்ட வீடியோல என்னோட கமெண்ட் மிஸ் ஆயிட்டுன்னு ஒருத்தர் சொல்லிருக்காரு. ஏகப்பட்ட கமெண்ட் நான் ஹேண்டில் பண்றேன். சோ சம்டைம் ஒரு சில கமெண்ட் எனக்கே தெரியாம மிஸ் ஆகும். அப்படிதான் இந்த கமெண்ட் மிஸ் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.